வெல்கம் டு ஆயுளழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பூ பார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பனானா ஷாம்பூ பார் எப்படி பண்ணலாம். நார்மலாக ஹோம் ரெமிடிஸில் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் கேர் இன்க்ரீடியன்ட்னா அது பனானா. அந்த பனானாவை எப்படி ஷாம்பூ பாரில் யூஸ் பண்ணணும், எதுக்கு ஷாம்பூ பார் நான் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் லிக்விட் ஷாம்பூ பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரே ஒரு ஷாம்பூ பார் போதும். அதாவது அதிகமான ஹேர் வாஷ்க்கு ஒரே ஒரு ஷாம்பூ பார் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஷாம்பூ பாரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பனானா பவுடர். பனானா பவுடரில் வைட்டமின் ஏ, பி, சி, இ இது எல்லாமே அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குது. ஸ்கேல்ப்பை நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நேச்சுரலாகவே பொட்டாசியம் இருக்கனால நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கு இந்த பனானா பவுடர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஷாம்பூ பாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுனா சர்ஃபெக்டன்ட். ஏன்னா அந்த சர்ஃபெக்டன்ட்னால தான் அழுக்கெல்லாம் எடுக்க முடியும், நல்லா நுரைக்கக்கூடிய தன்மை கொடுக்க முடியும். அதே சமயம் ஷாம்பூக்கு நம்ம நார்மல் ஷாம்பூ பார்த்திங்கன்னா லிக்விடில் வேணுன்றதுனால லிக்விட் சர்ஃபெக்டன்ட் சூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம பவுடர் ஃபார்ம் சர்ஃபெக்டன்ட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவுடர்ட் ஃபார்ம் சர்ஃபெக்டன்ட் பார்த்திங்கன்னா SCA, சோடியம் கோக்கைல் ஐசோதைனைட்டு. இது பார்த்திங்கன்னா ப்ரைமரி சர்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். கிளென்சிங் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸை எடுத்துடாமல், அதாவது ட்ரை ஆக்கிடாமல் கரெக்டாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸஸ் ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவுடர் சர்ஃபெக்டன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் லாரைல் சல்ஃபோ அசிட்டேட். இந்த சர்ஃபெக்டன்ட் நமக்கு நல்ல லக்ஸரியான ஒரு லேதர் கொடுக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி லிக்விட் ஷாம்பூவோட ஷாம்பூ பார் அதிக வாஷ் வருது அப்படின்னா அது ரொம்ப நேரம் நம்ம தேய்ச்சா தான் நுரைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணாலே நல்லா நுரைக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அதனாலேயும் நம்ம இந்த சர்ஃபெக்டன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் இது ரொம்ப ஜென்டலான கிளென்சிங் தான் கொடுக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் சர்ஃபெக்டன்ட். அதிகபட்சமான பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பவுடர் சர்ஃபெக்டன்ட் இருக்கும். லிக்விட் சர்ஃபெக்டன்ட்டும் நம்ம ஆட் பண்ணாதான் கொஞ்சம் பைண்டிங்க்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபோமிங்கை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நம்மளோட ஹேரை மாய்ஸ்சர் அண்ட் கண்டிஷ்னிங்காகவும் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் சர்ஃபெக்டன்ட் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம மாய்ஸ்சருக்காக கொஞ்சம் ஷியா பட்டரும் ஆட் பண்ண போகிறோம். இதில் நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி. ஹேர் மோஸ்ட்லி மாய்ஸ்சராக இருந்தாலே ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ ட்ரை ஆகாமல் இருந்தால் நம்மளோட ஹேர் எண்ட்ஸில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் விழாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ அண்ட் இ இருக்கனால நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா வச்சுருக்கும். நிறைய ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளோட ஹேர் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு எமோலியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இதன் மூலியமாக நம்மளோட ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல சில்கி, ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸாக இருக்கும் நம்மளோட ஹேர். இந்த கோகோ கேப்ரிலேட்டு தான் அந்த எமோலியன்ட்டு. இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேரில் வரக்கூடிய டேங்கிள்ஸ், அதாவது அந்த சிக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு க்ரீஸினஸும் இருக்காது. நமக்கு ஹேரில் நேச்சுரல் ஷைனும் அந்த சில்கி ஸ்மூத்தும் கொடுக்கறதுக்காக இந்த கோகோ கேப்ரிலேட் எமோலியன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவில் ஆப்டிஃபன் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இது நம்மளோட ப்ராடக்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோவாக விடாமல் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பனானா ஷாம்பூ பாரோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். பனானா பவுடர் 5 கிராம், ஷியா பட்டர் 15 கிராம், SCA 44 கிராம், SLSA 22 கிராம், CAPB 4.5 கிராம், கோகோ கேப்ரிலேட் 4.5 கிராம், ஆப்டிஃபன் ப்ளஸ் 1 கிராம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுக்கு பதிலாக எசென்ஷியல் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். 0.5 கிராம். கயோலின் கிளே 3 கிராம். இப்போது இந்த ஷாம்பூ பாரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்னாலும் சரி, ஒரு கிளாஸ் பவுல்னாலும் சரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அலுமினியம் வெசல் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் SCA பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 44 கிராம் மெஷர் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா SLSA பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்ஃபெக்டன்ட் பவுடர் பேஸ்டு சர்ஃபெக்டன்ட் எது யூஸ் பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, அதோட நெடி ஏறும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது கயோலின் கிளே 3 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன்.
க்ளீன் கிளேயோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட ஷாம்பூ பாரை ஹார்டன் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் ஹேரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா நம்ம CAPB ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம், அதாவது ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லிக்விட் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது கோகோ கேப்ரிலேட். இன்னும் நம்ம வந்து ஷியா பட்டர் ஆட் பண்ணல. ஷியா பட்டரை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, மெல்ட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஷியா பட்டரை. அந்த ஷியா பட்டரை மெல்ட் பண்ணதை கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்க வேண்டாம். டபுள் பாயிலிங்கில் தான் நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஹாட்டாக இருக்காது. ஜஸ்ட் அது மெல்ட் ஆனால் போதும், பாயிலெலாம் பண்ண வேண்டாம். உருகிருச்சு, நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட கை வச்சு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணால் சரியாக வராது. எந்த ஒரு லம்ப்பும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம கிட்டத்தட்ட அந்த சப்பாத்திக்கு பிணையிற மாவு கன்சிஸ்டன்சி தான் வரும். லிக்விட் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸும் பவுடர் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸும் கரெக்டான அளவு நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கையில் பிடிக்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் அமுக்கி எடுத்திங்கன்னா அந்த கொலக்கட்டை மாதிரி ஒரு ஷேப் வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இதை நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்கி விட்டுட்டு நம்ம உடனே மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து பனானா பவுடர் வந்து 5 கிராம் ஆட் பண்ணுறேன். பனானா பவுடராக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலாக அந்த கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நல்லா அதே மாதிரி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகி இருக்கும். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸு பைண்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். நான் நல்லா அதை அழுத்தி அழுத்தி பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்கும். பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா அப்போவும் நமக்கு ஹோல்ட் பண்ணணும். அந்த இது நல்லா ஃபஸ்ட்டு இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்க கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸு. அதுக்கப்புறம் என்னோடய மோல்டை நான் ரெடி பண்ணிவிட்டு அதில் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்றதில்ல, உங்களோட மோல்டுக்கு ஏற்ற மாதிரி. இது ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோன்னா நம்மளோட அந்த மிக்ஸ்சர்லேயே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே நம்ம கொஞ்ச நேரம் கூட டைம் கேப் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மோல்டில் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அதிகமான கிராக்ஸ் விழாது. ரொம்ப கம்மியான கிராக்ஸ் வந்து அது நார்மல் தான். நம்ம ப்ரெஸ்ஸிங் மிஷின் இல்லாமல் இதில் பண்ணும்போது நார்மல் சிலிக்கான் மோல்டில் வரும்போது நார்மல் தான். ஸோ இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம அமுக்கி விட்டுட்டு ஒரு 3 hours கழித்து நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். 3 hours ஜஸ்ட் சைட்ஸை செக் பண்ணுங்கள். ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 hours கூட கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஹார்டன் ஆயிரும். ஹார்டன் ஆனதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே நல்லா உங்களுக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் ஷைன் ஃபினிஷ் கிடைக்கும். நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் கலர்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், லிக்விட் கலர்ஸு. பட் அதை நல்லா பிளெண்ட் பண்ண வைக்கணும் அந்த மிக்சிங்கில் தான். இப்போ வந்து நான் லேதர் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கையை ஈரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ரப் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு லேதர் வருது அப்படின்றத. நீங்கள் இந்த ஷாம்பூ பார் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.